ஓரணியில் தமிழ்நாடு குறித்து திமுக தொடர்ந்து பேசிட்டு இந்த லாக்அப் மரணம் கேள்வி எழுப்பிட்டு 2022 24 லாக்அப் மரணங்கள் இதை கட்டுப்படுத்தக்கூடிய அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் லாக்அப் மரணம் நேற்று முந்தா நாள் நடைபெற்றது. நேற்று 6 காவல்துறையினர் காவல் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை தொடர இருக்கிறது. ஆனால் தூத்துக்குடியிலே சுற்றுச்சூழல் பாதுகாப்பை எதிர்த்து 100 நாள் போராடி வந்த மக்களிடையே 12 பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற எடப்பாடி அரசு அதன் முதலமைச்சரை கேட்ட பொழுது, நான் தொலைக்காட்சியை பார்த்துதான் அந்த துப்பாக்கி சூட்டையே தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அத்தகைய முதலமைச்சர் இன்று எங்களை பார்த்து லாக்அப் மரணம் நடந்துவிட்டது என்கிறார். அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அந்த குற்றத்தில் உண்மை இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தொடர்ந்து திமுக அரசு, நம்முடைய தமிழக காவல்துறையும் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எதையும் விட்டுவிடவில்லை. ஆனால் இன்றைக்கும் அந்த 12 பேரை கொன்றவர்கள் யார் என்பது தெரியவில்லை. அதற்கு பிறகு 2 பேரை கொண்டவர்கள் யார் என்றும் தெரியவில்லை. அதிமுக தலைவி யாரால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தாரோ அவருடைய கொடநாடு இல்லத்தையே புகுந்து அங்கே ஒருவரை கொலை செய்துவிட்டு அங்குள்ள பொருள்களை எல்லாம் தூக்கி சென்றவர்கள் யார் என்பதும் இதுவரை தெரியவில்லை. இதுதான் அதிமுக எடப்பாடி அரசுக்கும் திமுக அரசுக்கும் உள்ள வேறுபாடு. உடனடியாக திமுக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நடவடிக்கை எடுத்தாலும் 24 அப்படின்றது ஒரு ஐஎஸ் நம்பர். 4 வருடத்துல 24 பேர் லாக்அப்ல இறக்குறாங்க. ஒரு ஆர்டிஐ சொல்லுது 300க்கும் மேற்பட்டவருடைய கைகள் மற்றும் கால்கள் போலீஸ் ஸ்டேஷன் உடைக்கப்பட்டிருக்கு 4 ஆண்டுகள். இது ஒரு ரொம்ப பெரிய இதற்கு முன்னாலே உள்ள அந்த கணக்கு யாருக்கு தெரியும்? அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது என்ற கணக்கு யாருக்கு தெரியும்? எங்கெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வெளிச்சத்துக்கு வருகிறதோ அங்கெல்லாம் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது. இது இவ்வளவு 24 வழக்குகளை நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் 24 வழக்குகளிலும் திமுக அரசு, தளபதி அரசு பார்த்து கொண்டிருக்கவில்லை, நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வழக்கிலும் குற்றவாளி அகப்படாமல் போகவில்லை. காவல்துறையினர் தவறு செய்திருந்தால் காவல்துறையினர் மீது எல்லா வழக்குகளிலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.